ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஒரு சின்ன ஈஸ்டர் செய்தியை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 4ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். மார்க்கு 16 1 4ஆம் வசனம் வரை. அதில் நான் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்துடைய ஆரம்பம் எவ்வாறு இருக்கிறது என்றால், மகதலேனா மரியாளும் இன்னொரு பெண்மணி சலோமே என்கின்ற பெண்மணியும் இயேசு கிறிஸ்துவுடைய சடலம் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் மூவரும் ஒருவரோடு ஒருவர் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன காரியம் என்பது 3ஆம் வசனத்திலே இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். கல்லறையில் வாசலில் இருக்கின்ற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு பெரிய பிரச்சனைய பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருக்கிற கல்லறையை மூடும்படிக்கு ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை நம்மளால தள்ள முடியாது. யார் அதை தள்ளுவா? இட் இஸ் a big problem for them. ஒரு ஆர்வத்தில் அவரை சந்திக்க பார்க்க வேண்டும் என்று செல்கிறார்கள். ஆனால் போகும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த கல்லை யாரா தள்ளுவா? ப்ராப்ளம். அப்போ அதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4ஆவது வசனம். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கின்ற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். இப்படி பிரச்சனையை பேசிட்டு போறாங்க. அப்படி பார்த்தா அந்த கல் ஏற்கனவே தள்ளப்பட்டிருந்தது, புரட்டி போடப்பட்டிருந்தது. The stone has already rolled away. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் ப்ராப்ளம்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நான் எப்போவுமே எனக்கு கவுன்சிலிங்க்கு வருகிறவர்கிட்ட நான் சொல்லுவேன், நீ கவுன்சிலிங்க்கு வந்துட்ட அப்படின்னாலே God started intervening in your problem. நீ என்னைக்கு நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறியோ, இல்லது என்னைக்கு நீ ஆலோசனை கேட்கும்படி, ஒரு காரியத்திற்காய் ஆலோசனை கேட்கும்படிக்கு நீ கடந்து வந்தியோ, அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் அந்த சூழ்நிலையை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார். இங்க பாருங்க, நான் இதை இப்படி பேக்ரவுண்ட்ல நான் இப்படி யோசிக்கிறேன். இந்த 3 பேரும் பேசிட்டு போகும்போது பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடந்திருக்கும்? இந்த 3 பேர் வராங்க, இவங்களால அந்த கல்லை தள்ள முடியாது. அப்பயும் ஏதோ ஒரு நடந்திருக்குது. அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தெழுதல் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை உணர்த்துகிறது. அந்த அன்பு நம் வாழ்க்கையில இருக்கிற பாறை போன்ற பெரிய கல் போன்ற பிரச்சனைகளை புரட்டி தள்ளுகிறது. 3 காரியத்தை நான் உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்த 2-3 நிமிஷங்கள் முழுசா பாருங்க, நிச்சயமாய் ஆசீர்வாதமா இருக்கும். 3 காரியங்கள். முதலாவது காரியம், ஆண்டவருடைய நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். 2வது காரியம், God's faithfulness, கடவுளின் உண்மை தன்மை, his faithfulness. 3வது, our hope in him as he is alive. நமது நம்பிக்கை காரணம் அவர் உயிரோடு ஜீவனோடு இருக்கின்றார். 3 காரியங்கள். அந்த கல் புரட்டப்பட்டது, இயேசு உயிர்த்தெழுந்தார்.
3 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய நிபந்தனையற்ற அன்பு. இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அந்த நிகரற்ற அன்பு. இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் உண்மை தன்மை. மூன்றாவது, நாம் அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிற்று. நாம் ஆண்டவர் மீது வைத்த அன்பு கிடையாதுங்க, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. அதுதான் முக்கியம். நான் ஆண்டவரை நேசிக்கிறேனோ இல்லையோ, இயேசு என்னை நேசிக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எதை குறிக்கிறது? அவருடைய சாக்ரிஃபைஸை குறிக்குது. எதுக்காக அவர் சாக்ரிஃபைஸ் ஆறாரு? நம்முடைய பாவத்திற்காய். அதுதான் வெளிப்படுத்துகிறது அவருடைய அன்பு. நாம் அவர் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாய் அல்ல, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. அன்கண்டிஷனல் லவ். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த அன்புடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்குறோம். 2-3 வார்த்தை நான் வாசிக்கிறேன். அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு சகலத்தையும் சகிக்கும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய செயல்களிலே, நம்முடைய வார்த்தைகளிலே ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடிய பாவங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அவருடைய அன்பு சகலத்தையும் சகித்து கொள்கிறதா இருக்கிறது. அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்குகிறதா இருக்கிறது. அன்கண்டிஷனல் லவ், நிகரற்ற அன்பு. 2வது காரியம், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மைத்தன்மை. ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அன்பாக மட்டுமல்ல, உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட உண்மையா இல்லை. We are not faithful. We are not truthful to God. But He is faithful. He is truthful to us. Because His word or life is true. அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தேவனாய் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி மாறும்? இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தைகள் மாறலாம். மனுஷன் இன்னைக்கு ஒன்று பேசலாம், நாளைக்கு ஒன்று பேசலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாறாததாய் இருக்கிறது. அவர் சொன்னபடி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த ஈஸ்டர் நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய காரியங்களில் ஒன்று, He is faithful to us. He is faithful to us. கல் புரட்டப்பட்டது, பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகிறோம், ஆனால் அது ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. காரணம், He is faithful to us. 3வது காரியத்தை நான் வாசிக்கிறேன். அவர் hope in Him. நமது நம்பிக்கை அவர் மீது இருப்பதாக. காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கின்றபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியால் உம்முடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக. நம்முடைய நம்பிக்கை என்ன? வாட் இஸ் அவர் ஹோப்? என்னுடைய நம்பிக்கை என்ன? என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது என்ன வாக்கு தெரியுமா? என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து செல்வார். அதுதாங்க என் நம்பிக்கை. அதுதான் என் நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எந்த சூழ்நிலைகளிலும், எந்த விதமான பிரச்சனைகளிலும், எந்த விதமான வேதனைகளிலும், எந்த விதமான போராட்டத்திலும், மனிதர்கள் நம்மை தூற்றினாலும், மனிதர்கள் நம் மீது கை நீட்டி பேசினாலும், நம்மை குற்றப்படுத்தினாலும், ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறார். He is our hope. அவரே நமது நம்பிக்கையா இருக்கிறார். அந்த நம்பிக்கை அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறது. அந்த நம்பிக்கை அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறது. தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமது நம்பிக்கை அவர் மீது வைக்கப்படுவதாக. காரணம், நமக்காய் அந்த கல்லை புரட்டி தள்ளுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். தேவ ஜனமே, அவர் சொல்லுகிறார், நானே வழி. I am the way. நானே வழியாய் இருக்கிறேன் என்று சொல்லி 3 பேர் இயேசுடைய சடலத்தை பார்க்க வேண்டும் என்று சென்றார்கள். பெரிய பிரச்சனையோடு சென்றார்கள். அந்த கல்லை யாருங்க தள்ளுவா? அந்த கல்லை யாரு புரட்டி போடுவா? அது பெரிதா இருக்கிறதே என்று சொல்லி ஒரு பிரச்சனையோடு போறாங்க. ஆனா அங்க பார்த்தா அது ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அது ஒண்ணுமில்லை. காரணம் என்ன தெரியுமா? அது ஏற்கனவே புரட்டப்பட்டு போய்விட்டது. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரே நமக்கு நம்பிக்கையாய் இருப்பதாக. அவருடைய நிபந்தனையற்ற அன்பு நம்மை தாங்கி வழி நடத்துவதாக. கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. God bless you. Amen and amen.